மீடியா. உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாம். படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். சார் வணக்கம். மோகன் சார். சார் மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட் நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன். அந்த புலிமுருகன் 100 கோடி வந்தது ஒரு மனநிலை எப்படி இருக்குது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு படுக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத கிரியேட்டட் அ குட் ஃபிலிம் இல்லை. அந்த கோடிக்காக தான் படம் எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அதை ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ 1000 கோடி கிடைச்சா நல்லது. உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சார் இந்த கேள்வி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. ஒரு கூப்பிடல நான் என்ன பண்ணுவேன்? பிருத்விராஜ் சார் இல்ல இல்ல அவர் ஒண்ணுமே சொல்ல. Prithviraj sir, right here. Yeah, this is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து my writer Murali Gopi and I, we were very particular. இது ஒரு standalone filமாக கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படிதான் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்கு. ஸோ for the question that you asked me, ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமா நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think ஏன் இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் first part முடியும் போது ஒரு second part இல்லைன்னா கூட the story is complete என்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடியும் போகுது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. Prithvi sir, here. Sorry for ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டெல்லாம் போடுவாங்கல்ல மாதா அந்த so 3 hours வரும் actually. பிருத்வி சார் பிருத்வி சார் இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸே பத்தியே கிடையாதுமா. அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக்ட்ராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் a film about politics. It's not a film that is a story that is existing within politics. ஆமா பேக்ட்ராப் பொலிட்டிக்ஸா இருக்கும். ஆமா இப்போ நான் இது கேரளால இருந்து வர படம்ங்கிறதுனால பேக்ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியிலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியிலையும் கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's that way quite neutral in its existence, I would like to believe. Prithvi sir, Rajesh. Yes. Trailer very istapattu, all the best. Thank you. இந்த ஜோதியம் ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரைலர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அதை நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஸோ ரஜினி சார்
இல்லை அந்த 1991 நடந்த போயஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் அதை பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை நான் சார் கிட்ட சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். அண்ட் தென் வி வர் டிவைசிங் லால் சார்ஸ் என்ட்ரி இன் பார்ட் 1. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஐ தாட் தட் வுட் பி a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we only read about it. அப்படி ஒரு லெஜெண்ட் பட் அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishnu sir's studio. ஸோ அதை எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதனால pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் பதிவு சார் இங்கே சார் சார் இப்போ எஸ் சார் இது எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. மோலா கிஷோர் இருக்காங்க and then there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் we have an idea. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். எவ்வளோ சார் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ஒர்க் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன கூட ஒர்க் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர்? ஐ அம் an actor. அதுக்கு கெஸ்டோவில் அதுவும் இல்லை. அதுக்கு திஸ் இஸ் லைக் a beautiful exchange of our culture, our love, our friendship. அவர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இது டெஃபினெட்லி ஐ ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணுவேன் இஃப் ஐ கெட் த டைம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி வார்த்தை கேட்குறேன். நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அல்ல எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. மோகன்லால் சார் சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to that press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை உங்களுக்காக ஒரு ப்ரே பண்ணுறது why should you tell? நிறைய பேர் பாருங்க ஐ ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லை. ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் அது சபரிமலை சாமி மாதிரி. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம் இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்குது. அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Anupama from Deccan Chronicle. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advanced booking for Emran.
is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? Well, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, unmaiya solla ponumna idu edirpaakala actually. Yeah, இது வந்து ஒரு very successful film ஓட follow up, and the excitement இருக்கும், all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Thank you, No, sir. one last question. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of the speech, he was just saying to Mr. Abhimanyu. So you, during the course of your speech, said that Malayalam cinema every 2 years with a low budget, they've been able to make an impact at a national level. You coming from Bollywood, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Thank you so much, sir. Now it's time for the photo session. I invite Red Giant